students, நான் மிருதுலா from 100 Learning. நீட் தான் என்னோட கோல் அப்படின்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோ இல்ல 11th இல்ல 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோ எப்போல இருந்து நான் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட். ஈவன் பேரண்ட்ஸுமே அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன். நீங்க 10, 11, 12 இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் தான். சோ இப்ப வரக்கூடிய இந்த பப்ளிக் 2026 நீங்க சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றோமா அதை கரெக்டா தெளிவா நம்ம சூப்பரா கொடுத்துடலாம். பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த நாள் டெஸ்ட் இருக்கு. நம்ம படிச்சோமோ இல்லையோ ஆனா நம்ம டெஸ்ட் எழுதி ஆகணும். அப்ப அந்த மார்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட்னு கிடையாது, ஈவன் JEE நான் எடுத்துக்கலாம். சோ ரெண்டையும் வந்துட்டு நம்ம அந்த ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வைக்காம பப்ளிக் எக்ஸாம்க்கு சூப்பரா கான்செப்ட் எல்லாம் இங்க தெளிவா புரிஞ்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். சோ தட் ஒரு 1 year ரிப்பீட் பண்ணாலும் கூட நம்ம நீட்ல சூப்பரான ஸ்கோர் வாங்க முடியும். பிகாஸ் இங்க நீங்க கான்செப்ட் 10, 11, 12 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது உண்மைதான். இது நிறைய 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப முடிச்சவங்க எல்லாம் கூட உண்மையா ஒத்துக்குவாங்க. அதனால நம்ம ஃபோக்கஸ் அதுவா இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது நீட் 2026 கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய லெசன் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த நீட் 2025 நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய லெசன் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் NCERT கொஸ்டின்ஸ் கூட வரலாம். இது ஒரு பெரிய புது விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருந்துச்சு AAPMT அப்படின்னா அப்பதான் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எல்லாம் கிடையாது. சோ இந்த புக்ல வந்து வேணா கேட்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு போர்ஷன்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. சோ இப்ப அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளும் வந்துட்டோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கோச்சிங்கையும் தாண்டி இப்ப வந்து அந்த டீச்சர் எப்படி உங்களுக்கு டீச் பண்றாங்க. சோ அந்த ஒரு பேப்பரை பார்த்தா டீச் பண்ணும்போதே அந்த பேப்பர் சால்விங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சோ ஒரு கான்செப்ட் தெளிவா புரிய வச்சுட்டாங்க. பட் அதோட சேர்த்து அந்த கான்செப்ட் வந்து கொஸ்டின்ஸ் என்னென்ன விதமான ஆங்கிள்ஸ் எல்லாம் கேட்கலாம். அண்ட் அந்த கான்செப்ட் இன் அண்ட் அரௌண்ட், அதாவது அதை சுத்தி நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்களா. இதுதான் இப்ப இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா. சோ டீச்சர் எப்படி உங்களுக்கு ஒரு பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஈவன் பயாலஜியா இருக்கட்டும், அந்த கான்செப்டையும் தாண்டி வேற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ தட் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீட்ல நாம சூப்பரா ஸ்கோர் பண்றதுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அடுத்தது புக்ஸ் வந்து கண்டிப்பா NCERT புக்ஸ் தான். அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய TN ஸ்டேட் போர்ட் 11th 12th புக்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுலயுமே சூப்பர் டூப்பரான கண்டென்ட், அதாவது NCERT விடவே அட்வான்ஸ் லெவல் இருக்கு. அப்ப அதுவும் நமக்கு முக்கியம் தான். NCERT லைன் பை லைன் தான். பட் இந்த தடவை பயாலஜில வந்து அவுட் ஆஃப் NCERT கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்ணது, அதை கண்டிப்பா பாருங்க. நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, அது எந்த வருஷத்துல கொடுத்தாலும் சரி நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அதுல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எதெல்லாம் வந்து NCERT தாண்டி NCERT எங்கெங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டீடைல்டு வீடியோ கொடுத்துருக்கேன், which is very very important. டெஃபினட்டா அதை பாருங்க. ஓகே. அண்ட் இல்ல மேம் யூடியூப் இல்ல செல்ஃப் ஸ்டடி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா யூடியூப்ல நமக்கு வந்து நீங்க எந்த ஒரு இது பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். சோ கம்ப்ளீட்டா லைன் பை லைன் எடுத்து அதை வச்சுட்டு என்னால இந்த நீட் பேப்பரை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஓகேவா. சோ PYQ சால்விங் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ PYQயோட பேட்டர்னே மாத்திட்டாங்க லாஸ்ட் டைம். சோ அந்த ஒரு அனாலிசிஸும் நான் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு அவேர்னஸ் தான். நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண எக்ஸாம் கிடையாது. சோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல்ல வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளை தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு ஒரு டீச்சரோட ஹெல்ப் தேவை. சோ இது எல்லாம் யோசிச்சுதான் நீங்க நீட் 2026 இருக்கட்டும், 27 இருக்கட்டும், இல்ல 28 இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணும். சோ இது டெஃபினெட்லி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இப்ப யாரெல்லாம் வந்து நீட் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டா, சோ ஃபர்ஸ்ட் டைம் நீட் ரிப்பீட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே 2025 வந்து ஒரு சேஞ்சா மாறிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்றீங்களா, தாராளமா பண்ணலாம். சோ ரீரிப்பீட்டர்ஸ் நான் இவ்வளவு வருஷமா இந்த பேட்டர்ன் தான் வரும்னு எதிர்பார்த்தேன் மேம், ஆனாலும் பேட்டர்ன் மாறிடுச்சு. சோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கலாம். சோ நீங்களும் ரிப்பீட் பண்ணலாம். ஓகே. சோ ரீரிப்பீட்டர்ஸும் நீங்க பண்ணலாம். பட் அதை தாண்டி 3வது வருஷம் 4வது வருஷம்லாம் என்ன கேட்டாலும், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது மோட்டிவேட்டடா இருப்போம். ஓகே. சோ செல்ஃப் மோட்டிவேட்டடாவே இருப்போம் நம்ம. அண்ட் அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேட்டடா இருப்போம். பட் என்ன கேட்டா இந்த இடத்துக்கு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இன்னொரு கோச்சிங் சென்டர் போனாலும் சரி இல்ல ஸ்கூல்லயே வந்து நமக்குள்ள அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நமக்கு ஃபோக்கஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். சோ அப்படி இருக்கும்போது முதல் வருஷம் ஓகே, சோ அதுக்கு அடுத்த வருஷம் ஓகே, பட் திரும்ப ரிப்பீட் பண்றது என்ன கேட்டா அட்வைசபிள் கிடையாது. இது என்ன பொறுத்தவரை ஒரு வருஷம் பண்ணலாம், 2 வருஷம் பண்ணலாம். பட் மோர் தேன் தட் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் அட் ஆல். நம்ம அடுத்த கோர்ஸ் நமக்கு இதை விடவே லைஃப் சூப்பரா அமையும். சோ நம்ம அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சலாம். சோ இவங்க 2 பேர் ரிப்பீட் பண்ணலாம் தாராளமா. பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம இதை ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் பண்ணி சூப்பர் டூப்பரா ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம். திஸ் இஸ் கேரண்டி. ஓகே, சரி. அடுத்தது வந்துட்டு இப்போ இங்க ஹண்ட்ரட் லேர்னிங்ல நம்ம சொன்ன மாதிரி பிஎஸ்சியோட சேர்த்து, பிகாஸ் நிறைய பேருக்கு வீட்டுல வந்து ரிப்பீட் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் வந்து 1 year வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால ஒரு டிகிரியோட ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் பண்ண போறோம். அண்ட் நான் இங்க கிளியராகவே சொல்லிடுறேன். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேஷனும் இருக்கணும். ஸோ நாமளும் திரும்ப திரும்ப மோட்டிவேட் பண்ணுவோம். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஒரு 1 month, ஸோ ஜூன் மிட்ல கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி படிச்சிருந்தேன், புக் பேக் மட்டும் படிச்சேனா, இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சேனா, இந்த கான்செப்ட்ல இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நீங்க நீட்டே படிச்சிருந்தாலும் அதெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் கூட இருக்கு. நீங்க ஆப்ல ஒரு தடவை செக் பண்ணியும் கூட பார்க்கலாம். ஸோ இந்த அவுட் NCERT ஒரு லைன் பை லைனை எப்படி பியூட்டிஃபுல்லா டீச் பண்ண முடியுமோ அது மாதிரி தான் டீச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முதல் நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் 1 month கம்ப்ளீட்டா ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துல உங்களுக்கான சிலபஸை நீங்களே சூப்பரா புரிஞ்சு காலையில இருந்து சாயந்தரம் படிக்க போறோம். ஈவினிங் குட்டி குட்டியா அந்த கான்செப்ட்ல MCQ சால்விங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி சால்வ் பண்ணணும், அந்த கொஸ்டினை பார்த்தோன்னையும் டக்குன்னு ஆன்சர் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி எல்லாம் ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணலாம், ஏன் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு டீடைல்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி சால்விங் இங்க இருக்க போகுது. அடுத்த ஒரு 2 மாசம் கம்ப்ளீட்டா ரிவிஷன். ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஃபார்முலா ரீகாலா இருக்கட்டும், பயோல லைன் பை லைன் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் 2 months டெஸ்ட் தான். ஸோ டெஸ்ட் எதுக்காகப்பா? ஸோ நமக்கு ஒரு டிராஸ்டிக்கான மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ மார்க் டெஸ்ட்ல முதல் டெஸ்ட்ல நான் 300 மார்க் வாங்கினாலும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒரு 50 மார்க் 100 மார்க் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் நான் காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு மார்க் டெஸ்ட் சால்விங் ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹண்ட்ரட் லேர்னிங்கோட ரிப்பீட்டர் ப்ரோக்ராமோட ஒரு பெரிய பிளான். ஸோ இதுல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, பிகாஸ் லிமிடெட் சீட்ஸ் தான் எடுக்க போறோம். பிகாஸ் நீங்க வந்து எங்க பார்த்தாலும் ஒரு 1-to-1 மென்டர்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் 500 பேருக்கு கொடுக்கறது கஷ்டம். இந்த தடவை நம்ம எடுக்க போறது லிமிட்டடா ஒரு 50 seats மட்டும் தான். ஓகே, சோ அதுல நீங்களும் டேக் பார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணிடுறேன். சோ அப்படியும் இல்லாம இந்த நம்பருக்கு கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணலாம். சோ ஐ வில் பிக் த கால் அண்ட் ஐ வில் டாக் டு யூ இண்டிவிஜுவலி. ஓகேவா? சோ 9487005944. ஸோ கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ டாக் டு யூ. உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பர்சனலைஸ் டவுட்ஸ் இருக்கு, ஸோ நீங்க என்ன ஸ்கோர் வாங்கிருக்கீங்க, ஸோ என்னாலும் நீட் அட்டென்ட் பண்ண முடியுமா முடியாது. ஸோ நம்ம ஒரு ஓப்பன் கால், வில் ஜஸ்ட் டாக் இட் அண்ட் வில் டிசைட் இட் ஆஃப். பிகாஸ் டைம் கம்மியாக நம்ம அடுத்தது பிளானை சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ யூ டெஃபினெட்லி கால் மீ அண்ட் ஐ ரிப்ளை யூ ஆல் பேக். அண்ட் கூகுள் ஃபார்மும் அட்டாச் பண்ணேன். ஸோ டெஃபினட்டா நீட் ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதில் ஃபில் பண்ணலாம். அண்ட் திஸ் டைம் 2026 நீட்ல சூப்பரான ஒரு ஸ்கோர் வாங்கணும் வித் சூப்பர் டூப்பர் டீச்சர்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் மென்டர்ஷிப் அண்ட் சூப்பர் டூப்பர் motivation இருக்க போகுது. And all the very best for all your preparation and stay tuned for all the upcoming NEET shorts and videos.